Okay, students, today we saw about design thinking, critical thinking, and innovative design. For mainly design thinking means whatever our thinking process, how to design a product or whatever in product oriented and manufacturing oriented. Our thinking is how design. So it's based on start with customers and users, and based on empathy and the research oriented, then whatever needs we can find that way of thinking, and the user based on user evidence. Then our innovations, creativity innovations, experiment, that we have to conduct some experiment to find the success of the product oriented. And mainly it's a human centered approach. The design thinking means the human centered approach. That means why it's the main important. It's a mainly human centered approach for finding the new, creating new product or the new idea for new, the innovation that draws from the whatever the designer's toolkit to integrate the needs of people, the possibilities of technology, and the requirements of business success. தட் மீன்ஸ் இப்போ வந்து நம்ம ஒரு பிஸ்னஸ், ஒரு ப்ராடக்ட் வந்து ரெடி பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ வந்து நீட்ஸ் தேவை, அந்த பீப்புளோட நீட்ஸ் எப்படி இருக்குது, அதை பொறுத்து ஒரு ப்ராடக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு நம்மளோட திங்கிங் வந்து எந்த அளவுக்கு இருக்கணுமோ அந்த இதை வந்து அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம டிசைன் திங்கிங்கிறது. ஸோ அதில் வந்து நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. அண்ட் இதில் டிஃப்ரென்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அனலிட்டிக், ரெஃப்ளெக்டிவ் அண்ட் கிரிட்டிக்கல். டிசைன் திங்கிங் வந்து அனலிட்டிக்கல் திங்கிங்க்கு வந்து இன்ஸ்டியூட்டிவ் திங்கிங்கை வந்து பேலன்ஸ் பண்ணும். இது ரெண்டுமே ரெண்டையுமே வந்து கம்பைன் பண்ணி ஒரு எக்ஸ்ப்ளோரேட்டிவ் தாட்டாக வந்து அதை பேலன்ஸ் பண்ணி ஒரு கிரியேட்டிவ் ஸ்கேலபிள் ப்ராசஸாக இது பண்ணுறது தான் வந்து டிசைன் திங்கிங். அனலிட்டிக்கல் திங்கிங்கிறது வந்து ஒரு குவான்டிடேட்டிவ் அப்ரோச் மாதிரி இருக்கும். இது வந்து அனலிட்டிக்கல்னா அது வந்து நம்ம யூசபிள் டு நியூ கிரியேட்டிங் நியூ ப்ராடக்ட்ஸ் ரிலேட்டட். தென் அதில் வந்து பயாஸ் அந்த மாதிரி இருக்கிறது, வேரியேஷன், இதெல்லாம் வந்து பேஸ் பண்ணி இருக்கும் அனலிட்டிக்கல் திங்கிங்கிறது. இன்ஸ்டியூட்டிவ் அப்படிங்கிறது வந்து நம்மளோட திங்கிங் வந்து எந்த அளவுக்கு கிரியேட்டிவாக இருக்குது, அதே நேரத்தில் அது வந்து எவ்வளோத்துக்கு இன்னோவேட்டிவாக இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான். அதாவது இந்த இன்ஸ்டியூட்டிவ் திங்கிங் அப்படிங்கிறது வந்து அது ஃபோக்கஸ் பண்ணும் மெயினாக நம்மளோட கிரியேட்டிவ், நம்ம நாலேஜ் வந்து எந்த அளவுக்கு கிரியேட்டிவாக இருக்குது அப்படிங்கிறது. ரிஃப்ளெக்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சுச்சுவேஷனில் நம்ம ஒரு விஷயம் வந்து கற்றுருப்போம் ஒரு லேர்னிங் ப்ராசஸில். இந்த இது வந்து நம்ம வந்து ஒரு டிசிஷன் எடுக்க வைக்கும். ஒரு ஒரு திங்கிங்கில் ஒரு இது நம்ம பண்ணுறப்போ, நம்ம வந்து அந்த ப்ராடக்ட் ரெடி பண்ணுறப்போ அந்த இதில் நம்ம வந்து எவ்வளோ விஷயங்கள் வந்து நம்ம கற்றுக்கிட்டோம், அதை பொறுத்து நம்ம வந்து அதை வந்து எடுத்து நெக்ஸ்ட்டு அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணி நெக்ஸ்ட் அனதர் சுச்சுவேஷனில் நம்ம வந்து அதை எப்படி கிரியேட் பண்ணுறோம் ஃப்யூச்சரில் அப்படிங்கிறது தான் வந்து ரிஃப்ளெக்டிவ் திங்கிங். இது வந்து நிறைய பிளேசஸில் வந்து நடக்கும். ரெஃப்ளெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து மெயினாக வந்து நம்ம எப்படி வந்து லேர்ன் பண்ணி பாஸ்ட் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ், நம்ம ஒரு ப்ராடக்டே ரெடி பண்ணுறோம் அப்படின்னா அந்த ப்ராடக்டை வந்து நிறைய மெத்தட்ஸ் இருக்கும், அதை டிஃபர் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணியிருப்போம். ஸோ ஆனால் அதில் வந்து நிறைய சுச்சுவேஷன் நம்ம ஹேண்டில் பண்ணியிருப்போம். கஸ்டமரை மீட் பண்ணுறது, அதை வந்து அவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறது, இந்த மாதிரி அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ். ஸோ அதை பொறுத்து தென் நெக்ஸ்ட் கம்மிங் வர்றப்போ உள்ளதை வந்து நம்ம அதை பேஸ் பண்ணி நம்ம இது பண்ணுறதா ரிஃப்ளெக்டிவ் திங்கிங். கிரிட்டிக்கல் அப்படிங்கிறது வந்து இது வந்து மெயின்லி வந்து ஒரு ஆக்டிவ் ப்ராசஸ் அப்படின்னே சொல்லலாம். இது வந்து மோஸ்ட்லி நம்மளோட இனோவேஷன் ஐடியா அண்டு டீப் திங்கிங், நம்மளோட மைண்டில் இருந்து எவ்வளோத்துக்கு நம்ம டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து அது மேலே ஸ்கில்ஃபுல்டாக இருக்கும். அதை வந்து அப்ளை பண்ணுறது, அனலைஸ் பண்ணி இன்ஃபர்மேஷனை வந்து எவாலுவேட் பண்ணி நம்ம வந்து நிறைய ப்ராடக்ட்ஸு இல்லைன்னா அந்த தியரிட்டிக்கல் கான்செப்ட்ஸ் வச்சு அப்சர்வ் பண்ணி அதை வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி இது கரெக்டு தானா இல்லையா அப்படிங்கிற ரீசன் பண்ணி நிறைய பேர்கிட்ட கம்யூனிகேட் பண்ணி நம்ம வந்து ஒரு நம்பிக்கையை வந்து டெவலப் பண்ணுறது, அது கிரிட்டிக்கல் திங்கிங். அனலிட்டிக்கல் திங்கிங்கிறது ஆல்ரெடி பார்த்தோம். இது வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ரோச்.
ஒரு ப்ராப்ளம் வந்து எப்படி சால்வ் பண்ணணும், அதுக்கு என்னென்ன என்னென்ன காஸ் இருக்கும், பேட்டர்ன் இருக்கும், அதை வந்து எப்படி வந்து நம்ம ஒரு ஃபைன் ஃபீல் டியூஷனாக கொண்டு வர்றங்கிறது தான் அனலிட்டிக்கல் திங்கிங். டிசைன் திங்கிங் அப்படிங்கறது வந்து நம்ம எப்படி அப்ளை பண்றோம் அப்படின்னா, அதுல ஒரு 5 அப்ரோச் இருக்கு. எம்பத்தி, இன்டர்பிரட், இமேஜின், பிளான், டெஸ்ட். எம்பத்தி அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து நம்மளுக்குள்ளேயே வந்து அதை வந்து ஒரு விசுவலைஸ் பண்றது. ஒரு இப்பவே வந்து ஒரு இப்போ மொபைல் டிசைன் அப்படின்னா அது வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது விசுவலைஸா நம்ம வந்து எப்படி ஃபர்ஸ்ட் திங்க் பண்றோம் அப்படிங்கிறது. நம்ம வந்து நம்ம இப்போ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்டை ரெடி பண்றோம். நம்ம அதை வந்து ரியலைஸா விசுவலைஸா எப்படி வந்து நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து இது பண்றோம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் எம்பத்தி. நம்மளோட டிராயிங்ஸ் நம்ம வந்து எப்படி இந்த மாதிரி டிராயிங்ல இருக்கணும், ஒரு ஹியூமனுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது. செகண்ட் வந்து இன்டர்பிரட்னா ஆஸ்க் அதர்ஸ் ஹவு தே இன்டர்பிரட். நம்மளோட டிராயிங்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து எவ்வளவுக்கு அவங்களோட அட்டென்ஷனான கொடுக்குது, வெதர் இது வந்து குட்டா பேடா, இது வந்து இம்பார்ட்டண்டா இல்லையா, அந்த மாதிரி வந்து கொடுக்கறதா செகண்ட் வந்து இன்டர்பிரட். தென் இமேஜின். இமேஜின் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து நமக்குன்னு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துக்கிட்டு இந்த நம்மளே ஒரு இமேஜின் பண்றோம், இந்த மாதிரி வச்சிருக்கோம். ஸோ பீப்புள் வந்து பார்த்தாங்கன்னா இதுக்கு வந்து எந்த மாதிரி வேணா விசுவலேஷன் வந்து அவங்க இது பண்ணி அந்த கம்யூனிகேஷன் வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது வந்து நம்மளே ஒரு இமேஜின் பண்றது. அதுக்கப்புறம் ஒரு செட் ஆஃப் பிளான். நம்ம வந்து அதை டிசைன் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு சம் பிளான்ஸ் வச்சிருப்போம். நம்மளோட ஐடியாஸ் வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும், அதுக்கு வந்து எந்த மாதிரியான டூல் யூஸ் பண்ணணும், வாட் இஸ் த பெஸ்ட் டூல், மீடியம், அதுக்கு என்ன மாதிரி இது பண்ணணும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் பிளான் பண்ணி முடிச்ச உடனே அதை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணணும். நம்ம கண்டு பண்ண போற அந்த ப்ராடக்டோட டிசைன்ஸ் வந்து எல்லாமே கரெக்டாக தான் இருக்குமா அப்படிங்கிறது பிளான் பண்ணதை நம்ம டிராயிங்ஸை வந்து டெஸ்ட் பண்ணி நம்ம வந்து மற்றவங்க முன்னாடி ப்ரெசென்ட் பண்றோம். ப்ரெசென்ட் பண்றப்போ வந்து நம்மளோட இது வந்து கிளைண்ட்டுக்கு பிடிச்சிருக்கா, அவங்ககிட்ட இருந்து நமக்கு நல்ல நல்ல ஒரு ஃபீட்பேக் வருதா அப்படிங்கிறதா ஃபைன். மெயினா வந்து டிசைன். இப்போ வந்து நீங்க கம்பெனில கூட போனா கூட ஒரு ப்ராஜெக்ட் டிசைன் பண்ணுங்க அப்படின்னா அதுக்கு என்னென்ன மாதிரியான ப்ராசஸ் இருக்குமோ அதான் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து விசுவலைஸ் பண்றோம். தென் வந்து மற்றவங்ககிட்ட ஒப்பீனியன் கேட்டு நம்ம இப்படிதான் இருக்குன்னு ஒரு இமேஜின் டிராயிங் பண்ணி இப்படி இப்படி இருக்குன்னு ஒரு பிளான், இந்த ஒரு ஷீட்ல வந்து இந்த பிளான் இப்படி இருக்கும் அப்படின்னு இந்த டேல ஆரம்பிச்சு இந்த டேல முடிப்போம். அதுக்கப்புறம் அதை ஃபைனலைஸ் பண்ணி எல்லாமே டெஸ்ட் கரெக்டாக வந்ததுக்கப்புறம் அதை வந்து நம்ம ப்ரெசென்ட் பண்ணி அந்த அப்ரோச் வந்து கிளைண்ட்டுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து நம்ம ஒரு அவங்களுக்கு கொடுத்து அவங்க ஓகே அப்படின்னா இது வந்து நமக்கு நல்ல ஃபீட்பேக் வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் வந்து இந்த டிசைன் திங். இதை வந்து எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ இதில் நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக நான் கொஷின் கேட்பேன், கண்டிப்பாக ஆன்சர் பண்ணணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க இப்பவே சில விஷயங்கள் கொஞ்சம் டீப்பா கத்துக்கிட்டாதான் போக போக உங்களுக்கு வந்து இப்போ இருக்கிற ஸ்டாண்டர்ட்ல வந்து நம்ம ஃபியூச்சர்ல நல்லா சஸ்டெயின் ஆக முடியும். தென் அதுல வந்து 3 லென்சஸ் ஆஃப் டிசைன் திங்கிங் இருக்கு. அது என்னதுன்னா டிசரபிள், ஃபீசிபிள், வியபிள். தட் மீன்ஸ் டிசரபிள்னா நம்ம வந்து பீப்புள் வந்து என்ன வந்து அவங்க விரும்புறாங்க. இந்த அவங்க ஒரு ப்ராடக்டே இது பண்றோம்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணணும். ஒரு ஒரு கிராஃப் மாதிரி எத்தனை பேர் இந்த இதுக்கு அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அந்த மாதிரி. அதே மாதிரி இது வந்து ஒரு டெக்னிக்கலி இது வந்து பாசிபிள் தானா, இது வந்து உண்மையிலே நமக்கு ஒரு சொல்யூஷனை கொடுக்குமா. தென் அதுக்கப்புறம் அதுக்கு அந்த ப்ராடக்ட் ரெடி பண்றோம் அப்படின்னா அந்த கம்பெனி வந்து அந்த ப்ராஃபிட் வந்து அவங்களால அதை கெயின் பண்ண முடியுமா அந்த சொல்யூஷன்ல இருந்து. இதுதான் அந்த 3ம் சேர்ந்தது தான் ஒரு கோலா இருக்கும். ஸோ இந்த டிசைன் திங்கிங்ல 3 லென்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த பீப்புளோட விஷ் எப்படி இருக்கு, அப்புறம் அந்த இது வந்து உண்மையிலே இது நல்லா கொண்டு வர முடியுமா, பில்ட் பண்ண முடியுமா, அதுல ப்ராஃபிட் நமக்கு வருமா, இதெல்லாம் பேஸ் பண்ணி ஒரு 3 கான்செப்ட். அதான் இந்த 3 இது. அதை பொறுத்து நம்ம டிசைன்ஸ் இருக்கும். அப்புறம் கிரிட்டிக்கல் திங்கிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கிரிட்டிக்கல் திங்கிங்கிறது ஆல்ரெடி நம்ம ஷார்ட்டாக பார்த்தோம். அது வந்து பேஸ்ட் ஆன் நம்மளோட அப்சர்வேஷன், அப்புறம் அனாலிசிஸ், கிரிட்டிக்கல் அந்த ஸ்கில்ஸு, இன்ஃபரன்ஸ், இந்த நம்ம வந்து அப்புறம் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து பீப்புள்கிட்ட இருந்து எப்படி வந்து வெர்பலா நான் வெர்பலா என்ற ரைட்டிங் மெத்தட்ல எப்படி வந்து நம்ம அதை எடுத்துக்கிறோம் அதை பொறுத்து. அப்புறம் வந்து ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் அப்படின்னா வந்து ஒரு சொல்யூஷன்ஸ் வந்து எப்படி அதுக்கு வந்து நம்ம கொடுக்கறது, ஒரு ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்றது, அந்த மாதிரி ஸ்கில். மொத்தம் 5 ஸ்கில் இருக்கு இதுல திங்கிங் ஸ்கில்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா. கிரியேட்டிவ் கிரிட்டிக்கல் திங்கிங்கிறது வந்து மெயினா வந்து கியூரியாசிட்டி, கிரியேட்டிவிட்டி, ஸ்கெப்டிசிசம், அனாலிசிஸ் அண்ட் லாஜிக்.
கியூரியாசிட்டிங்கிறது வந்து நம்ம வந்து ரொம்ப நான் ஆர்வமா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு விஷயம் நம்ம புதுசா கத்துக்கிறோம்னா, அது வந்து எந்த அளவுக்கு நம்ம இன்ட்ரஸ்டிங்கா அத வந்து கொண்டு போறோம். அதுக்கப்புறம் வந்து நம்மளோட வியூ பாயிண்ட்ல வந்து அத இப்படியும் இருக்கலாம், இப்படியும் இருக்கலாம் அப்படின்னு கொண்டு வர நம்மளோட கிரியேட்டிவ் திங்கிங் எப்படி இருக்கு? அத வந்து எப்படி மெயின்டெயின் பண்ணி வந்து அத வந்து எப்படி நம்புறோம்? அத வந்து எப்படி வெரிஃபை பண்றோம்? அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் அத வந்து அனாலிசிஸ்னா, அது சிஸ்டமேட்டிக்கா எக்ஸாமின் பண்ணி அந்த வேல்யூஸ்லாம் எடுத்து, அந்த இதெல்லாம் வந்து உண்மதானா அப்படின்னு எவாலுவேட் பண்ணி ஃபைண்ட் பண்றது. லாஜிக்கலா இது வந்து உண்மையிலே வந்து நம்ம எல்லாருக்கும் ரீச் ஆகுமா? ஃபைனலா ஒரு நல்ல சொல்யூஷன் கிடைக்குமா? அப்படிங்கிறது தான். இத பேஸ் பண்ணி இது வந்து மெயினா இது வந்து கிரியேட்டிவ் ரிலேட்டட் அண்ட் எவ்வளத்துக்கு ஆர்வமா நம்ம இது பண்றோம் அப்படிங்கிறத பொறுத்து. எப்படி வந்து நம்மளோட கிரிட்டிக்கல் திங்கிங்கை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்றோம் அப்படிங்கிறது வந்து அதுக்கு வந்து என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னா ஒரு இஷ்யூ இருக்குன்னா அதுல வந்து அந்த இஷ்யூவை சால்வ் பண்றதுக்கு அதுல மெயினா என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத ஃபைன் பண்றது. அதாவது பின் பாயிண்ட் த இஷ்யூ. இப்போ வந்து ஒரு கம்ப்யூட்டரே ஹார்ட்வேர் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அதுல வந்து ஃபர்ஸ்ட் என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படிங்கிறது நார்மலா ஹார்ட்வேர் ரிலேட்டடா தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே தெரியும். பட் நம்ம அதுல வந்து மெயினா வந்து இதுதான் ப்ராப்ளம் ஆயிருக்கும். ஒருவேளை உள்ள மதர் போர்டு இல்லைன்னா சைட்ல இருக்கிற ஏதாவது அதுல வந்து சம்டைம்ஸ் வந்து நம்ம ஒழுங்கா ஹேண்டில் பண்ணாம இருந்தா கூட அந்த பேட்டரி ஹீட் ஆகி கூட சில ப்ராப்ளம்ஸ் வரும். டிஸ்பிளே போறது அந்த மாதிரி இஷ்யூ அதெல்லாம் வந்து நம்ம இதுதான் கரெக்டா எக்ஸாக்டா கிரிட்டிக்கலா திங்க் பண்ணி சொல்றது. ஸோ பின் பாயிண்ட் அந்த இஷ்யூ வந்து கரெக்டா பின் பாயிண்ட் பண்றது. என்ன மாதிரி இஷ்யூஸ்லாம் வந்திருக்கும் அப்படின்ட்டு பாஸ்ட்ல இருந்து நம்ம அந்த இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்றது. அதை வந்து எக்ஸாமின் பண்ணி ஸ்க்ரட்டனைஸ் பண்றது. அப்புறம் வந்து அது வந்து எது வந்து அந்த ஹார்ட்வேர் ரிலேட்டடா எது வந்து நமக்கு வந்து அது உண்மை அப்படிங்கிறது டிசைட் பண்றோம். இதுதான் ரெலவெண்டா இருக்கும், இது ரெலவெண்ட் இல்லை. அப்புறம் நம்மளே வந்து செல்ஃப் எவாலுவேட் பண்றது. எவாலுவேட் பண்ணிட்டு அதுக்கு வந்து ஒரு கன்க்ளூஷன் கொடுக்குறோம். கன்க்ளூஷன் இதுதான் இருக்கும், இந்த ப்ராப்ளத்துக்கு இதுதான் சொல்யூஷனா இருக்கும் அப்படின்னு வச்சுட்டு அந்த கன்க்ளூஷன் வந்து அந்த அந்த ப்ராப்ளத்துக்கு இது வந்து கரெக்ட் தான் அப்படின்னு மற்றவங்களுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்றது. இதுதான் வந்து இந்த கிரிட்டிக்கல் திங்கிங்க வந்து எப்படி வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ண நம்மளோட ஸ்கில்ஸ் வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்றது அப்படிங்கிறது. தென் இது வந்து ஒரு ஜென்ரல் டேர்ம் தான். மெயினா இதுக்கு வந்து காக்னிட்டிவ் ஸ்கில்ஸும் இன்டலெக்சுவல் ஸ்கில்ஸும் வந்து வேணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. மெயினா எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா கிரிட்டிக்கல் திங்கிங்கிறது ஒரு ஸ்கில்லு தான். ஆனா வந்து இப்போ வந்து நம்ம வந்து அதை வந்து ஒரு ப்ராக்டிஸ் மூலமா வந்து நம்ம கெயின் பண்ற மாதிரி இருக்கு மெயினா அப்படின்னா. ஏன்னா அது நிறைய பேருக்கு இந்த திங்கிங்லேயே வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் திங்கிங் இருக்கு. இதுதான் இன்னர் திங்கிங் அப்படிங்கிறது நிறைய டேம் வச்சிருக்காங்க. நமக்கு அதை பத்தி தெரியாததுனால நம்மளே வந்து அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணி இதுதான் கிரிட்டிக்கல் திங்கிங் அப்படிங்கிறது ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறோம். மெயினா வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதை அனலைஸ் பண்ணி எவலுவேட் இந்த ஆர்குமெண்ட்ஸை பேஸ் பண்ணி எவால்வேட் பண்றது. அப்புறம் வந்து நம்மளை பர்சனலா நம்ம நிறைய விஷயங்கள் வந்து கேதர் பண்ணியிருப்போம். அதுல வந்து அட்வான்டேஜும் இருக்கும், டிஸ்அட்வான்டேஜும் இருக்கும். அதுல இருந்து நம்ம விஷயங்கள் எடுத்துக்கிறது. அதுக்கப்புறம் வந்து அந்த சில கன்க்ளூஷன்ஸ்க்கு வந்து இப்போ கரண்டா இருக்கிற ரீசனை வந்து மேட்ச் பண்ணி பார்த்து அதை வந்து சப்போர்ட்டா எடுத்துக்கிறது. அப்புறம் அந்த ரீசன்லாம் வந்து உண்மையிலே அது வந்து கரெக்டு தானா, அந்த டிசிஷன் வந்து உண்மைதானா, அதை நம்பலாமா, அடுத்து என்ன பண்ணலாம், அந்த மாதிரி இந்த எல்லாமே கவர் பண்றது தான் இந்த கிரிட்டிக்கல் திங்கிங் அப்படிங்கிறது. இதுல வந்து ஸ்டாண்டர்ட்ஸ் இதுக்குன்னு ஸ்டாண்டர்ட்ஸ் நிறைய இருக்கு. அது யுனிவர்சல் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து என்ன திங்கிங்க்கு இதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா நிறைய வயசு இருக்கு. கிளாரிட்டி, அக்யூரசி, ப்ரிசைசன், ரெலவன்ஸ், டெப்த், பிரெத், லாஜிக், ஃபேர்னஸ். இதுல வந்து ஒரு 7 டைப்ஸ் இருக்கு. 7 8 டைப்ஸ் இருக்கு. 8 டைப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாரிட்டி அப்படிங்கிறது இப்போ நம்ம ஒரு விஷயம் கன்வே பண்றோம்னா அந்த விஷயம் வந்து கிளாரிட்டியா இருக்கா. இப்போ இந்த ஒரு சுச்சுவேஷன்ல எக்ஸாம்பிள்ல பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து இந்த கொஸ்டின் வைஸ் பார்த்தீங்கன்னா புரியும். இது வந்து உண்மையிலே வந்து எலாபரேட் பண்ண முடியுமா, இது வந்து கரெக்ட் அனதர் வேக்கு இது வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண முடியுமா, அதை வந்து ஒரு நம்ம கேட்கக்கூடிய கேள்வியும் சொல்லக்கூடிய பதிலும் வந்து நமக்கு ஒரு கிளாரிட்டியை கரெக்டாக கொடுக்கணும். கிளாரிட்டிங்கிறது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கிளியரா இருக்கணும். நம்மளால புரிஞ்சு கொள்ற முடிகிற அளவுக்கு இருக்கணும். புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு இருந்துச்சுன்னா அதை வந்து ஒரு கிளாரிட்டி பேஸ்டு ஸ்டேட்மெண்ட்டாக நம்ம எடுத்துக்க முடியாது. ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து அன்கிளியரா இருந்துச்சுன்னா நம்மளால அதை வந்து டிட்டர்மைன் பண்ண முடியாது. இது வந்து அக்யூரேட்டா இல்லைன்னா ரெலவெண்டா இர்ரெலவெண்டா. இப்போ வந்து
அவங்க என்ன சொல்றாங்கன்னு இப்ப நானே ஒரு செஷன் எடுக்கிறேன்னா, இது என்ன என்ன மாதிரியான செஷன் என்னன்ட்டு உங்களுக்கு புரிஞ்சுக்கொள்ள முடியலன்னா, அந்த செஷன் எடுக்கிறதே வேஸ்ட் ஆயிரும். நீங்க அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். அதே மாதிரி உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். நீங்க புரியலனாலும் கொஸ்டின் கேட்கணும். அப்பதான் இது வந்து கிளாரிட்டியா இல்லையான்னு என்னால ஃபைண்ட் பண்ண முடியும். நான் நல்லா பண்ணியிருக்கேனா இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான். இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிச்சுவேஷன் கிளாரிட்டி அப்படிங்கிறது. அக்யூரசினா நான் இப்ப சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் வந்து எல்லாமே கரெக்ட்டா இருக்கா? இம்ப்ளிகேஷன்ஸ் அண்ட் கான்சிக்வென்சஸ் நான் சொல்லக்கூடிய இது வந்து அப்படி உண்மைதானா? அத நம்பலாமா? அப்படிங்கிறது இருக்கணும். அது வந்து உண்மையா இருக்கணுங்கிறது. ப்ரிசைசன் வந்து என்ன பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து நான் சொல்ல வரேன் அப்படிங்கிறது. அந்த அப்புறம் நான் சொல்லக்கூடிய கன்டென்ட் வந்து அதுக்கு வந்து ரெலவெண்ட்டா இருக்கா? நான் எடுக்கக்கூடிய செஷன் வந்து நான் டீட்டெயில்ஸ் சொல்றது எல்லாமே அதுக்குள்ளது இருக்கா? அப்படிங்கிறது ரெலவன்ஸா? அது வந்து டெப்த்தா நான் எந்த அளவுக்கு உங்களுக்கு சொல்றேன் அப்படிங்கிறது. இப்போ ஒரு நார்மலா இப்போ ஒரு ப்ராடக்ட்ட பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஒரு ஒரு நம்ம இப்போ ஒரு ஃபேன் இருக்கு. அதோட பார்ட்ஸ பத்தி பார்க்குறோம். ஹார்ட்வேர் ரிலேட்டடா இல்லன்னா ஒரு சிஸ்டமேட்டிக் வேல பார்க்குறோம் அப்படின்னா, அது வந்து அதோட ஃபீச்சர், ஆர்க்கிடெக்சர், அதோட யூஸு, அது வந்து இப்போ ஹார்ட்வேர பார்த்தோன்னா, எந்த வயர், என்ன மெக்கானிசம் யூஸ் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி டெப்த்தா எந்த அளவுக்கு அவங்க டெக்னிக்கலா கொண்டு போறாங்க. அதோட பிரெத் வந்து அதில வந்து என்னென்ன இஷ்யூ இருக்குதோ, அத வந்து நம்ம கொஸ்டின் கேட்குற அளவுக்கு, தென் லாஜிக்கலா வந்து அதில வந்து என்ன மாதிரியான சிஸ்டமேட்டிக் இது யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுலருந்து நமக்கு என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம். அதில அந்த கொஸ்டின்ஸ் வந்து லாஜிக்கலா இருக்கணும். ஃபேர்னஸாவும் அதே மாதிரி அந்த கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் நம்ம சொல்லக்கூடிய விதங்கள் எல்லாமே வந்து ஒரு வந்து குட் மேனர்டா இருக்கா? அப்படிங்கிறது கிரியேட்டிவ் திங்கிங்க்கு வந்து நெறைய ஸ்டாண்டர்ட்ஸ் வச்சிருக்காங்க. அது இந்த 8 ஸ்டாண்டர்ட்ஸ் கிளாரிட்டி, அக்யூரசி, ப்ரிசைசன், ரெலவன்ஸ், டெப்த், பிரெத், லாஜிக், ஃபேர்னஸ். தென் கிளாரிட்டிக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஸோ இது வந்து ஜஸ்ட் கிளாரிட்டிக்கு ஒரு பிக்சர் வச்சு நான் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். ஸோ இது எல்லாமே சேம் ஒவ்வொன்றுக்கும் நம்ம எடுக்கணும்னா எடுக்கலாம். பட் இது வந்து சேம் தான். அது வந்து அக்யூரசினா என்ன? ப்ரிசைசன்னா என்ன? அப்படிங்கிறது இதுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கும் அது. ஸோ இன்னோவேஷன் ஐடியான்னு பார்த்தோம். இன்னோவேஷன் ஐடியானா, இப்போ கரண்ட்டா பார்த்தீங்கன்னா, எல்லாமே டிஜிட்டலைஸ்ட் ஆயிருச்சு. ஸோ இதில வந்து நம்ம ஒரு ப்ராடக்ட்டோ புதுசா ஒரு சாஃப்ட்வேரோ இல்லன்னா புது ஒரு ஹார்ட்வேரோ ஏதோ பண்றோம்னா, அதில வந்து நம்மளோட ஐடியா வந்து எப்படி எந்த அளவுக்கு ஒரு இன்னோவேஷன் வந்து இருக்கு அப்படிங்கிறதுல வந்து ஒரு 4 டைப்ல இது பண்றாங்க. அந்த சஸ்டைனிங், டிஸ்ட்ரப்டிவ், இன்கிரிமெண்டல் அண்ட் ராடிக்கல். இன்னோவேஷன் மேட்ரிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில வந்து 2 டைமென்ஷன்ல இருக்கு. ஒண்ணு இந்த இம்பேக்ட் இட் ஆன் த மார்க்கெட் அண்ட் வந்து டெக்னாலஜி வந்து எந்த அளவுக்கு இத யூஸ் பண்றாங்க அப்படின்னு. இதுல 4 டைப்ஸ் ஆல்ரெடி சொன்னோம். சஸ்டெய்னிங், டிஸ்ரப்டிவ், இன்கிரிமெண்டல், ராடிக்கல். இதுல வந்து சஸ்டெய்னிங் அப்படிங்கிறது வந்து ஒரு சிக்னிஃபிஷியன்ட் இம்ப்ரூவ்மெண்ட். ஒரு ப்ராடக்ட் வந்து எந்த அளவுக்கு சஸ்டெயின் ஆகுது இந்த மார்க்கெட்ல அப்படிங்கிறது. டிஸ்ரப்டிவ்ங்கிறது வந்து அந்த இப்போ இருக்கிற டெக்னாலஜில அல்லனா ஒரு நியூ மாடல் வந்து எக்ஸிஸ்டிங் மார்க்கெட்ல வந்து இருந்த மாதிரியே வந்து எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது. இன்கிரிமெண்டல் அப்படிங்கிறது எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட்டோடையே இப்போ வந்து கரண்ட்டா அது வந்து எந்த அளவுக்கு நமக்கு வந்து இந்த ரெவென்யூவோ எதுவும் எந்த அளவுக்கு இன்கிரிமெண்டல் இருக்கு. லாஸ்ட் ஆல்ரெடி இருக்கிற இப்போ ஓல்டு மார்க்கெட்ல இருந்த ப்ராடக்ட் வந்து இப்போ கரண்ட்டாவும் அத வந்து க்ளோ அப் பண்ணி எக்ஸ்ட்ரா பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ வந்து அது எந்த அளவுக்கு நமக்கு இன்கிரிமெண்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது. ராடிக்கல் அப்படிங்கிறது வந்து டெக்னாலஜிக்கலா வந்து நெறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து பிரேக் த்ரூ ஆயிருக்கும். ஸோ அதுல இருந்து நியூ மார்க்கெட் கிரியேட் இருக்கும். ஸோ அதுதான் வந்து ராடிக்கல் அப்படிங்கிறது சொல்லுவோம். ஸோ தென் இதுல வந்து கேட்டகரைஸ வந்து எப்படி இன்னோவேஷன்ல எப்படி கேட்டகரைஸ் பண்றாங்க அப்படிங்கிறது. இன்னோவேஷன் வந்து அப்படி எய்தர் வந்து நியூ ப்ராடக்ட்டா இருக்கலாம், சர்வீஸ் அல்லனா பிசினஸ் மாடல், அல்லனா புதுசா இருக்கும். இல்லன்னா ஆல்ரெடி இருக்கிற டெக்னாலஜிய லைட்டா சின்னதா மாத்தி, ஆல்ரெடி இருக்கிற மார்க்கெட்ல வந்து எப்படி கேட்டகரைஸ் பண்றாங்க அப்படிங்கிறது தான். இதுல வந்து ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ், பிசினஸ் மாடல், டெக்னாலஜி, மார்க்கெட். ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் அப்படின்னா வந்து ப்ராபப்ளி அந்த நம்ம வந்து அந்த ரெடி பண்ணக்கூடிய யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் வந்து எந்த அளவுக்கு வந்து இனோவேட்டிவா அவங்க வந்து கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. மெயினா வந்து அதுல வந்து டிஃபரன்ஸ் வந்து டிஃபரன்ஸ் ப்ராடக்ட்டுக்கும் சர்வீஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது வந்து
நம்ம வந்து அத வந்து அளவிட முடியாது. அந்த சர்வீஸ் வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து ரீச் பண்றோமோ, அத பொறுத்து தான் நம்ம வந்து இது பண்ண முடியும். நம்ம வந்து ப்ராடக்ட்ட எந்த அளவுக்கு யூஸ் பண்றோம், யூஸ் பண்றத பொறுத்து தான் நம்ம வந்து அத சர்வீஸ் பண்றோம். ஸோ அத வச்சு நம்மளோட இன்னோவேஷன வந்து கேட்டகரைஸ் பண்ண முடியும். அப்புறம் பிசினஸ் மாடல். பிசினஸ் மாடல்ங்கிறது வந்து இதுல வந்து இன்னோவேஷன் எந்த அளவுக்கு யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறது ஏற்கனவே இருக்கிற பிசினஸ் மாடல்ல வந்து இந்த நியூ மார்க்கெட்ல வந்து எக்ஸிஸ்டிங் பிசினஸ் மாடலை வந்து அதுக்கு பதிலாக வந்து நியூ பிசினஸ் மாடலா வந்து யூஸ் பண்ணாலும் அந்த ஆல்ரெடி இருக்கிற மார்க்கெட்ல வந்து இது சஸ்டெயின் ஆகும். அப்புறம் அடுத்து இன்னோவேஷன் வந்து யூஸ் எதர் எக்ஸிஸ்டிங்காகவும் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா கம்ப்ளீட்லி நியூ டெக்னாலஜியாகவும் யூஸ் பண்ணலாம். இன்னோவேஷன் வந்து கேட்டகரைஸ்டு பேஸ்ட் ஆன் டெக்னாலஜி நியூனஸ். இது வந்து டசன்ட் நெசசரிலி ஹவ் டு இன்வால்வ் எனி டெக்னாலஜி. இது வந்து புதுசாக எதுவுமே ஆல்ரெடி இருக்கிற டெக்னாலஜி வச்சு பேஸ்ட் பண்ணி இது பண்ணியிருப்பாங்க. இது வந்து எப்படி வந்து டெக்னாலஜியில் வந்து எல்லா இதுலேயும் வந்து இன்வால்வ் ஆகுது அப்படிங்கிறது கேட்டகரைஸ் பண்ணாது. தென் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த அடிஷன் டெக்னாலஜி வந்து என்ன அளவுக்கு கேட்டகரைஸ் பண்ணுது அப்படின்னா, இப்போ வந்து டார்கெட்டாக இது மார்க்கெட்ல கரண்டா இப்போ வந்து சொசைட்டில எந்த அளவுக்கு அது வந்து இம்பேக்ட் பண்ணுது. அப்புறம் அந்த எக்ஸிஸ்டிங் மார்க்கெட்ல இருந்த சஸ்டெயின் பண்ண அதே மாதிரி இப்போ நியூலியும் கம்ப்ளீட்லி அது வந்து சேம் அமௌண்ட் ஆஃப் இம்பேக்டை வந்து கொண்டு வருதா அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து 4 டைப் ஆஃப் இன்னோவேஷன் கேட்டகரைஸ் பண்ணுறது: ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ், பிஸ்னஸ் மாடல், டெக்னாலஜி அண்ட் மார்க்கெட். இதில் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இந்த 4 டைப்ஸ் ஆஃப் இன்னோவேஷன். அதில் இன்க்ரிமெண்டல் இன்னோவேஷன் அப்படிங்கிறது வந்து இப்போ வந்து டிவி பார்த்தீங்கன்னா முன்னாடி நமக்கு வந்து இருந்த மாடல் வேற, இப்போ வந்து கரண்ட்டாக இருக்கிற நம்ம யூஸ் பண்ணுற விதங்கள் எல்லாமே வேற. பட் ஆனாலும் வந்து அதில் வந்து இன்க்ரிமெண்ட் ஆனாலும் மார்க்கெட்டில் வந்து புதுசாக வந்தாலும் அது வந்து எந்த அளவுக்கு சஸ்டெயின் ஆகுது அப்படிங்கிறத வந்து இது பண்ணுறது தான், எந்த அளவுக்கு இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறது தான் இன்க்ரிமெண்டல் இன்னோவேஷன். மெயினாக அது வந்து இன்க்ரிமெண்ட் மோஸ்ட்லி இன்னோவேஷன் பார்த்தீங்கன்னா அது இன்க்ரிமெண்ட்டாக இருக்கும், கிராஜுவலாக இருக்கும், ஒரு கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும். ஆல்ரெடி அதில் இருக்கிற கான்செப்ட் எல்லாம் எக்ஸிஸ்டாங்காக தான் இருக்கும். சர்வீஸோ ப்ராடக்ட் எல்லாமே எக்ஸிஸ்டிங் தான் இருக்கும். அதில் வந்து சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் பண்ணியிருப்பாங்க. கரண்ட்டாக உள்ள அந்த டிஜிட்டலைஸ்ட் இதுக்கு ப்ராடக்டையும் ரெடி பண்ணியிருப்பாங்க, அதோட சர்வீஸ் மெத்தடும் மாறி இருக்கும். அது வந்து மேபி ப்ராடக்ட்ஸ் வந்து சின்னதாக இருக்கிறது வந்து பெருசாக இருக்கலாம், பெருசாக இருக்கிறது சின்ன இருக்கலாம், பிக்கர் ஆயிருக்கும். அது வந்து லாஸ்ட் டைம் எக்ஸிஸ்டிங் ப்ராடக்டை விட வந்து யூஸ் பண்ணுறதுக்கு அட்ராக்டிவாகவும் நல்லா பெருசாகவும் நமக்கு வந்து ஃபீஸிபிளாகவும் இருக்கும். நம்ம வந்து இப்போ முன்னாடி இருந்த நார்மல் டிவியை விட இப்போ இருக்கிற டிஜிட்டல் டிவி வந்து எல்லாருமே விரும்புவோம். பிகாஸ் கம்பேர் தன் அது இது பார்க்குறதுக்கு ரொம்ப லுக்காக டேரெக்டாக நம்ம விசுவலைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இது வந்து எப்படி வந்து அவங்க கிரியேட் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம இன்னோவேட்டிவாக எப்படி அவங்களுக்கு இப்போ ஒரு கம்பெனியே புதுசாக சாம்சங் அந்த மாதிரி எதுவும் ரெடி பண்ணுதுன்னா அவங்க இதில் எப்படி வந்து அதை வந்து கிரியேட்டிவாக திங்க் பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இது. இதுல கேட்டகரைஸ் பாத்தீங்கன்னா இது வந்து ஆல்ரெடி இது புதுசா நியூ மார்க்கெட் எதுவுமே கிரியேட் பண்ணாது. ஆல்ரெடி ஏற்கனவே உள்ள எக்ஸிஸ்டிங் ஒன்று தான். ஆனா இதுல வந்து நியூ டெக்னாலஜி அந்த டிஜிட்டலைஸ்டுங்கிறது மட்டும்தான் இருக்கு. நம்ம அதை வந்து தென் இதுல வந்து லோ இம்பேக்ட் தான். இது வந்து ஆல்ரெடி வந்து இதே இதுதான், பட் டிஜிட்டலைஸ்டு மார்க்கெட்ல வந்து எந்த அளவுக்கு இருக்கு, அதே நேரத்துல பிசினஸ்ல வந்து நமக்கு எக்ஸ்பென்சஸ் வந்து எந்த அளவுக்கு அதிகமாக்கி கொடுக்குது, நம்மளோட எக்ஸ்பென்சஸ் வந்து ரெடியூஸ் பண்றது, நமக்கு வந்து எவ்வளோ வந்து ரெடியூஸ் பண்ணுது, நம்ம சேவிங்ஸ் எவ்வளோ இது பண்றாங்க, அவங்களோட ப்ராஃபிட் அவங்களுக்கு எப்படி இருக்கு, அதே நேரத்துல பீப்புளுக்கு எந்த அளவுக்கு அவங்க சர்வீஸ் பண்றாங்க அப்படிங்கிறத பொறுத்து அதோட இம்ப்ரூவ்மெண்ட் தான் இந்த இன்க்ரிமெண்டல் இது. தென் சஸ்டெய்னிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஐஃபோன் டு ஐஃபோன் 11 டு ப்ரோ மேக்ஸ். ஆக்சுவலி இது வந்து இதே மாடல் தான், சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அது வந்து மார்க்கெட்டில் வந்து எந்த அளவுக்கு சஸ்டெயின் ஆகுது அப்படிங்கிறது தான் அதில் வந்து கொடுத்துருக்காங்க. மெயினாக அது வந்து நியூ மாடல்ஸ் ஆஃப் த ஃபோன் வந்து சஸ்டெயின் இந்த எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ் மாடல். இதில் வந்து நிறைய ப்ரீமியம் செக்மெண்ட் இருக்கும். இந்த கஸ்டமரோட நீட்ஸ் வந்து அவங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ, பட் அதே லெவலில் வந்து அந்த அளவுக்கு ஐஃபோன் அப்படின்னா அது வந்து இந்த ரேஞ்ச் தான் அப்படிங்கிறத அவங்க மெயின்டைன் பண்ணுறது. இதே லெவலுக்கு அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நிறைய வேல்யூஸ்லாம் கதர் பண்ணி எப்படி இதை வந்து கொண்டு போகலாம், இதை வந்து எப்படி பெட்டர் இதுக்கு கொண்டு போகலாம், கன்சியூமர் எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணலாம், நம்ம எவ்வளோ இதுக்கு அதை வந்து அட்ராக்ட் பண்ணி வாங்குவோம் அவங்களுக்கு, ஆனால் அதே நேரத்தில் எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இது பண்ணி
ஒரு எப்படி வந்து மார்க்கெட்ல சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படிங்கிறது. இதுல கேரக்டரைஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து, இதுக்கு அவங்களுக்கு வந்து ஹையர் ப்ராஃபிட்ஸ் இருக்கும். அதே நேரத்துல அதுக்கு என்னென்ன மாதிரியான டிசைன்ஸ் உருவாக்கலாங்கிறத ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அதுல வந்து எப்படி வந்து அவங்க இம்ப்ரூவ் பண்ணணும் அதே பொசிஷன. அதே நேரத்துல அந்த நம்ம நெட்வொர்க்க வந்து எக்ஸிஸ்டிங் வேல்யூ வச்சுவே அப்படி க்ரோ பண்றது. அப்புறம் நார்மலா சேஞ்சஸ் வந்து மோர் நேச்சராவே இன்கிரிமெண்ட் ஆயிட்டே தான் இருக்கும். சம்டைம்ஸ் வந்து சில ரிஸ்க் எடுக்கிறதும் சம்டைம்ஸ் இது வரும். பட் அதையும் வந்து அவங்க எந்த அளவுக்கு பேலன்ஸ் பண்றாங்க அப்படிங்கிறது இந்த சஸ்டெய்னிங் இன்னோவேஷன் வரும். இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் இந்த நியூ டெக்னாலஜி அண்ட் நியூ பிசினஸ் மாடல் எக்ஸிஸ்டிங் மார்க்கெட்ல. அதாவது நெட்ஃப்ளிக்ஸ் அண்ட் பிளாக் பஸ்டர்னு 2 இது இருக்கு. நெட்ஃப்ளிக்ஸ் ஆல்ரெடி இப்போ தெரியும். அது வந்து இப்போ 2002ல இருந்து 16 வரைக்கும் உள்ள ஒரு அனலிட்டிக்கல் ரிப்போர்ட் தான் இது. இது பார்த்தீங்கன்னா 4ல வந்து 2002, 4, 6லலாம் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் வந்து அந்த அளவுக்கு growth இல்ல. அந்த 7ல தான் வந்து அவங்களோட லான்ச்சஸஸ் ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்காங்க. பட் ஆனா பிளாக் பஸ்டர்ன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஸ்டார்ட்டிங்லேயே வந்து பில்லியன் லார்டர் 5 பில்லியன் டாலர் அளவுக்கு இருந்திருக்கு 4ல. 7ல வந்து டோட்டல் ஆக்சஸ் டிவிடி பை மெயில் அதெல்லாம் இது பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ அதோட இது ஸ்ட்ராங்கா இருந்திருக்கு. பட் ஆனா 12 அந்த டைம் பார்த்தீங்கன்னா அப்படி அது டவுன் ஆயிடுச்சு. பட் நெட்ஃப்ளிக்ஸ் வந்து 8, 10 இப்போ வரைக்கும் வந்து அதோட இப்போ 16ல அதோட டாலர் வேல்யூ வந்து 8 பில்லியனா இருந்திருக்கு. இப்போ கரண்டா வந்து மேபி நிறைய இருக்கும். அதோட ரெவென்யூ பார்த்தீங்கன்னா அது ரெண்டையும் கம்பேர் பண்றப்போ நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ஹையரா இருக்கு. ஆல்ரெடி பிளாக் பஸ்டர் வந்து ஃபர்ஸ்டே இருந்திருந்தாலும் ஃபர்ஸ்ட் டைம் நல்லா வந்திருந்தாலும் இப்போ வந்து அதால கரெக்டாக மேனேஜிங்காக கொண்டு போக முடியல. ஸோ இது வந்து அதோட ஒரு அனாலிட்டிக்கல் இது. ஸோ ப்ராடக்ட் இன்னோவேஷனோட வந்து எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன அப்படின்னா ஆஹ் ஆஹ் இதுதான் இது ஒரு ஃபிட்ஜெட் ஸ்பின்னர், வயர்லெஸ் ஏர்பாட்ஸ். அப்புறம் இந்த இதெல்லாம் வந்து ஒரு புதுசாக இப்போ இருக்கிற ப்ராடக்டோட எக்ஸாம்பிள். ஸோ டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். போதும். இதெல்லாம் அதோட ப்ராசஸ் இன்னோவேஷன்னா அது என்ன அப்படிங்கிறது தான். அது இப்போ நம்ம கரண்ட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் டிஜிட்டலைஸ்டு இது. ஆல்ரெடி நம்ம பார்த்தது இந்த நம்மளோட இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்குது அதை பொறுத்து இன்னோவேஷன் கிரியேட் ஆகுறது. இது வந்து அதோட இப்போ இந்த கரண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற அந்த இதில் வந்து இன்க்ரிமெண்டலில் எப்படி வருது, டிஸ்ட்ரப்டிவ்ல, சஸ்டெய்னிங், இந்த லெவலில் அந்த ப்ராடக்ட்டு சர்வீஸ் எந்த லெவலில் வர்றங்கிறது ஒரு ரிப்போர்ட்டு தான். அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் வந்து இது எந்தெந்த எனர்ஜி வந்து எந்தெந்த லெவலில் இருக்கும், எலக்ட்ரிசிட்டி, கம்ப்யூட்டர்ஸ், இதெல்லாம் இது ஒரு கிராஃப் மாதிரி. தென் அவ்வளோதான், என்னோடது முடிஞ்சுது. எதுவும் டவுட் இருந்தால் கேட்கலாம், எதுவும் கொஷின் இருந்தால். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். எல்லாருக்கும் கொஞ்சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஹலோ.